தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தோசைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். 3 தக்காளி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகா, 3 காஷ்மீரி மிளகாய். இது வந்து கலருக்காகத்தான், இது காரமே இருக்காது. 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 1 ஸ்பூன் உப்பு. வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ இப்போ வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டு, தக்காளி, வரமிளகாய், கூடவே உப்பு. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு இந்த மாவில் கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் மாவோட ஒன்றா. மாவில் வந்து பாதி உப்பு தான் போட்டிருப்பாங்க. இப்போ மறுபடியும் நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோடையே மல்லி இலையும் சேர்த்திக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் தோசையாக இதை வார்த்து எடுத்துக்கலாம். மூடி போடாமையே இதை வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். மாவோட அந்த கலர் மாறின உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசையை எடுத்துடலாம். அவ்வளவுதான், தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி, உங்களுக்கு கார சட்னி வேணும்னாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.